अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने शरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आर्य पद्मनाभार्य सुताय गुणशालिने रामानुजदया पात्रज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம். நாம் வாழி திருநாமத்தை அனுபவிச்சுட்டு வர பிரகரணம். அந்த வாழி திருநாமத்தை அனுபவிக்கச்சே ஸ்ரீரங்கத்தில் நின்று போன திருவத்தியன் உற்சவத்தை நிறுத்தின இதரர்களால் பண்ணக்கூடாது, அசாஸ்திரியம் அப்படின்னு நிறுத்தப்பட்ட திருவத்தியன் உற்சவத்தை அது சாஸ்திரியம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்தாபித்து பண்ண தொடங்கின உடனே அந்த உற்சவம் முடிவில் தேசிகனை எல்லாரும் கொண்டாடி பாகவதாலாம் மகிழ்ந்தார். அப்போது சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷமே இப்படியான தன்மைக்கு அப்படின்றத அனுசந்தானம் பண்ணி உடனே ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீமன் பத்ரவாம்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லி அவள்லாம் முடிச்சுட்டு இந்த தேசிகனுக்கு கிருதஜ்ஞதா அனுசந்தானம் பண்ணச்சே சுவாமி தேசிகன் உடனே இது பண்ணார். அதாவது தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய அப்புள்ளார் விஷயமான தனியனை நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே அப்படின்ற தனியனை அனுசந்தானம் பண்ணி அகமழிந்தார். உடனே மற்ற பாகவதாள்லாம் அங்கே இருந்தவாள்லாம் சுவாமியினுடைய ராமானுஜயா பார்க்குற தனி முன்ன போல் இப்போ லக்ஷ்மிநாத சமாரம்பாமுக்கு முன்னே பகவத் ஆச்சாரியத்தினால அனுபவிச்சு அந்த மாதிரி பண்ணிருக்கிறதுனால அனுசந்தானம் பண்ணுறதுனால முடிவிலையும் இங்கேயும் அனுசந்தானம் பண்ணுவோம் அப்படின்னு ராமானுஜாபாத்த தனியத்தை வேதத்துக்கு எப்படி பண்ணுவோமோ அது போல் பண்ணுவோம்னு அங்கே குழுமி இருந்த கிருதஜ்ஞதா அனுசந்தானம் பண்ண பாகவதாள்லாம் சுவாமி தன்னுடைய ஆச்சாரிய தனியை அனுசந்தானம் பண்ண உடனே இவருடைய தனியை அனுசந்தானம் பண்ண வேண்டியது நம்முடைய கர்த்தவியம் அப்படின்னு சொல்லி ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசியம் அப்படின்னு இவாள்லாம் பண்ணா அனுசந்தானம் பண்ணால் அதுக்கப்புறம் மேலே வாழி ராமானுஜ பிள்ளான் வஞ்சப்பலசமயம் நயனாராச்சார் 2 பாட்டுகளை அருளினார். நானிடமும் தான் வாழ் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அருளினார். அதையும் சேர்த்து அப்படியே எல்லாரும் இந்த வாழி திருநாமங்களோடவே நாம் பண்ண வேண்டியது அப்படின்னு பகவத் ஆச்சாரிய அந்த பகவத் நியமனத்தை கொண்டு அதிலிருந்து எல்லாரும் அனுசந்திக்க வந்தா அப்படின்னு குரு பரம்பரையில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதான் இந்த நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்திரேய பத்மநாபார்ய சுதாயே அப்படின்ற இடத்துல வரைச்சே பத்மநாபார்ய சுதாயே அப்படின்னு சொன்னால் இங்கு அப்புள்ளார் கிடாம்பி ஆத்திரேய ராமானுஜர் சுவாமி தேசிகனுடைய தனியனானத்தினால அவருடைய திருத்தகப்பனாருக்கு ஸ்ரீரங்கராஜாச்சார்னு பிரசித்தமாக திருநாமம். பத்மநாபாச்சார் அப்படின்ற திருநாமமும் 2 இடங்களில் காணப்படுறது. அதனால் அவரை பத்மநாபாரிய சுதாய குணசாலினே நமஹா அப்படின்னு அனுசந்தானம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம்.
அப்பிள்ளாருடைய திருக்குமாரர் பத்மநாபர் அப்படின்னு பிரசித்தமாக இருக்கிறதுனால பத்மநாபா சுதா யஸ்ய பத்மநாப சுதா, பத்மநாபர் எவருக்கு பிள்ளையோ அவர் பத்மநாப சுதர், பத்மநாபன பிள்ளையா உடையவர் பத்மநாப சுதர் அப்படின்ற யுத்தத்தி பகுவிரி சமாசத்தை வச்சு பத்மநாபாரிய சுதா பத்மநாபாரிய சுதாய அப்படின்றது அப்பிள்ளாருக்கு எப்படி வரும்னு சொன்னால் பத்மநாபருடைய பிள்ளைன்றதுனால வருது வரா போலே தத்புருஷ சமாசத்தினால பத்மநாபாச்சாரியருடைய பிள்ளை அப்படின்னு அப்பிள்ளாருக்கு வரும். இல்லைன்னா அது வரா போல பகுவிரி சமாசத்தில் பத்மநாபர்ன்றவருக்கு தகப்பனாரா பத்மநாபர் இவருக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால இவருக்கு பத்மநாப சுதர் அப்படின்னு இவருக்கு பேர் வரும். அப்படின்றதுனால அப்படி அனுசந்தானம் பண்ணோம். அப்படி அனுசந்தானம் பண்ணச்சே இது இப்படி சொல்லணுமா அப்படின்னு சொன்னால், ஆமாம், சாஸ்திரங்களில் ஆச்சாரியனுடைய சந்ததின்னா புத்திர சந்ததி புத்திராதிகளை நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும், பகுமானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஆச்சாரியனுடைய பத்னி புத்திரர் ஆராமம் கிரகம், அதான் வீடு தோட்டம், இதெல்லாம் கூட நாம் பகுமதிக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி பகுமதிச்சவாள் உண்டானா இப்போ சமீபத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். இதெல்லாம் உதாரணம் எத்தனையோ ஆயிரம் உதாரணங்கள் இருக்கும். அது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பிரசித்தமாக தெரிஞ்சதே இஞ்சிமட்ட ஐஷங்கர் ஸ்ரீரங்காச்சார சுவாமி ஸ்ரீரங்காச்சார சுவாமின்றவர்கிட்ட நியாயம் வாசித்தார் திருமலையில் திருப்பதியில். இஞ்சிமட்ட ஐஷங்கர் அப்புறம் பூர்வாசிரமத்தில் வாசித்தார். அப்புறம் அவர் ஸ்தானத்துக்கு வந்தாவிட்டு ஐஷங்கரா திருப்பதி வீதிகளில் பல்லக்கில் எழச்சே அந்த தன்னுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்காச்சார சுவாமி கிரகம் வரத்துக்கு முன்னே அதான் இறங்கி பல்லக்கிலேருந்து இறங்கி அந்த கிரகத்தை அஞ்சலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தள்ளி அந்த அந்த கிரகம் தாண்டின உடனே மறுபடியும் பல்லக்கில் எழுந்தருளினார் அப்படின்னு பிரசித்தமாக சரித்திரம் இருக்குது. எல்லாரும் அதை சேவித்தவா அந்த காலத்தில் இருந்தவா இன்னும் ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கா. அதாவது இஞ்சிமோட்டேஷங்கரோட பழகினவா இன்னும் ஒருத்தர் 2 பேர் இருக்கா. அதாவது இஞ்சிமோட்டேஷங்கர்கிட்ட சிஷ்யவருத்தியெல்லாம் பண்ணி அந்த மாதிரி அவள்லாம் அந்த ஐஷங்கருடைய பெருமையை சொல்லச்சே ஸ்பஷ்டமாக இந்த மாதிரி ஐஷங்கர் பண்ணியாச்சு அப்படின்றது இருக்குது. அப்படி சரி. அதனால் அந்த ஐஷங்கரை சேவித்தவா ஐஷங்கர்கிட்ட அணுக்கராக இருந்து காலக்ஷேபம் பண்ணி கைங்கரியம் பண்ணுவா இன்னும் ஒருத்தர் 2 பேர் இருக்கா. சரி, அது ஐஷங்கருடைய பூர்வாசிரமத்தில் நடந்தது. அது ஐஷங்கர் சொல்ல இல்லை, அப்போவும் ஐஷங்கரோட கூட இருந்தவாள்லாம் இவாளுக்கு ஐஷங்கருடைய பிரபாவத்தை காலக்ஷேபம் பண்ண செய்யலாம். இப்படிப்பட்ட மகானிடத்தில் நீங்கள்லாம் காலக்ஷேபம் பண்ணுறங்க அப்படின்னு சொன்னவாள் அதை கேட்டு சொல்கிறவா இன்னும் இருக்கா 2 பேர். சரி, இருந்துட்டு போட்டோம். அதனால் அந்த உதாரணத்தை சொன்னோம். இந்த மாதிரி எத்தனையோ பேர் பகுமானம் பண்ணிட்டுருக்கலாம். என்ன தர்மம் என்றைக்கும் அழியாது. எங்கேனா ஒரு இடத்துல நடையாடிட்டுருக்கோம், நமக்கு அது தெரியல. இந்த விற்த்தாந்தத்தை பிரதானமாக இங்கே அதனால் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆச்சாரிய குமாரரையும் இந்த இடத்துல ஸ்மரித்ததாக இருக்கணும் ஆச்சாரியரோட கூட அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சாதிச்சிருக்கார். இந்த தனியனில் இருக்குது அப்படின்னு அனுபவித்தோம். அப்போ சாஸ்திரங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லச்சே அந்த சாஸ்திரத்தில் மேலே அதனுடைய நீட்சியில் ஆச்சாரியன், அதாவது இந்த இடத்துல இதே இடத்துலையே தேசிகன் முற்பட்டவர். ஆச்சாரியன்கிட்ட சிஷ்யனாக இருந்து இது பண்ணவர் தேசிகன், முற்பட்டவர். ஆச்சாரியனுடைய குமாரர் பிற்பட்டவர் ஞானத்தில். அதனால் ஆச்சாரிய இவர் ஞானத்தில் முற்பட்டவராக இருந்தாலும் ஆச்சாரிய குமாரரை இவர் ஸ்தோத்திராதிகள் பண்ண வேண்டியது இவருடைய கடமை. அதே மாதிரி தான் லோகத்தில் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா,
ஒருத்தர் ஞானத்தில் முற்பட்டவராக இருந்து பெரியவராக இருந்தாக்கா தன்னுடைய ஆச்சாரியனுக்கு கைங்கரியமாக ஆச்சாரிய புத்திராதிகளுக்கு ஞானத்தெல்லாம் உண்டு பண்ணுறது அது ஒரு ஆச்சாரிய கைங்கரியம். ஆச்சாரியனுக்கு நாம் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு போய் சாற்றி வளர்ப்பதும் சத்தல்லவோ முன்னம் பெற்றதற்கு அப்படின்ற ரீதியில் நம்ம கைங்கரியம் பண்ணணும்னு இருக்குதே. அந்த கைங்கரியத்தில் இது ஒரு கைங்கரியம். எது ஒரு கைங்கரியம்? ஆச்சாரியனுடைய ஆரம்ப நாள்லேயே ஒருத்தர் காலக்ஷேபம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவருடைய திருக்குமாரர் ஆச்சாரியனிடத்தை காலக்ஷேபம் பண்ணுறாருன்னா இவர் மூத்தவராக இருக்கார். அதனால் அவருக்கு சிந்தனாதிகள் சொல்லித்தருது. இல்லை சில சமயத்தில் ஆச்சாரியனிடத்தில் அவருக்கு பண்ண முடியாதே போகலாம். அப்படி இருக்குச்சே அந்த ஆச்சாரிய புத்திரனுக்கு இவர் அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து ஞானத்தெல்லாம் உபதேசம் பண்ணுறதும் ஒரு ஆச்சாரிய கைங்கரியம். ஆச்சாரியன் திறத்தில் இவர் பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பொதுவிலையும் ஈஸ்வர முனிகள் பிள்ளை நாதமுனிகள், நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான், ஈஸ்வர பட்டாழ்வான் பிள்ளை ஆளவந்தார்னு சொல்லச்சு நாதமுனிகள் தன்னுடைய திருப்பேரனாருக்கு ரகசியார்த்தங்கள்லாம் சாஸ்திரார்த்தங்கள்லாம் போதிக்கும்படி ஈஸ்வர பட்டாழ்வான்கிட்ட சொல்லாமே, அதாவது இப்படியே சந்ததியாக மாத்திரம் இல்லை, ஞான சந்ததியில் இருக்கவாளுக்கு பிராதானியம் உண்டு அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக உய்யக்கொண்டாரை நியமித்தார். ஏன்னா உய்யக்கொண்டாருடைய திருநக்ஷத்திரம் ஆகிடுத்து. அதான் நிறைய திருநக்ஷத்திரத்தினால அதுக்கப்புறம் அவர் அந்த காரியத்தை பண்ண முடியல. மணக்கால் நம்பிக்கிட்ட நியமித்து மணக்கால் நம்பி ஒரு வியாஜத்தினால பண்ணி வச்சார் அப்படின்னு. அதனால் நமக்கு ஆச்சாரியனுடைய திருத்தகப்பனாரும் அந்த ரிஷேகே கண்வசிய புத்திரேன கண்டுனா பரமர்ஷினா ராமன் கண்டு கீதை அப்படின்னு கண்டு காத்தைன்னு 4 ஸ்லோகம் எடுக்கிறார் சரணாகத ரக்ஷணத்துக்காக. அதை எடுக்கச்சே அந்த கண்டுனுடைய பிரசித்தியை சொல்லச்சே ரிஷேகே கண்வசிய புத்திரேன கண்டுனா பரமர்ஷினா அப்படின்னு கண்டு காத்த தான் அது. அது கண்டுன்றவர் பண்ணார் அப்படின்றத சொல்லச்சே ரிஷி யான கண்வருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பரப்பதன் குட்டி தவழுமா அப்படின்னு அந்த கண்டு அதுக்கு மேலே பரமரிஷியாக இருக்கார் அப்படின்னு அவரை போத்துறார். அதுபோல் ஈஸ்வர முனிகள் பிள்ளை நாதமுனிகள் அப்படின்னு தகப்பனாரையும் ஸ்மரிக்கிறார். அதுக்கப்புறம் குமாரரையும் திருக்குமாரையும் ஈஸ்வர பட்டாழ்வான் அப்படின்னு அங்கே ஸ்மரிக்கிறார். அதனால் நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான். ஆனால் ஈஸ்வர பட்டாழ்வான் இந்த சந்ததியில் வரல, ஆச்சாரிய சந்ததியில் வரல. ஆச்சாரிய சந்தத்தில் ஈஸ்வர பட்டாழ்வான் வரல. நாதமுனிகள் உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி ஆள வந்தார் அப்படின்னு தான் வந்திருக்கு. அதனால் ஞான சந்ததியில் தான் அதாவது சம்பிரதாய பிரதீபமானது வரும். புத்திர சந்ததியில் வரணுன்ற நிர்பந்தம் இல்லை. ஏன்னா ஈஸ்வர பட்டாழ்வான் ஆச்சாரியராக இல்லை. ஆனால் ஆளவந்தார் மறுபடியும் வந்திருக்க பௌத்திரனாக இருக்கிற ஆளவந்தார். அதனால் ஞான சந்ததி தான் ஆச்சாரியனுக்கு. ஆனால் நாம் நம்முடைய ஆச்சாரியனுடைய புத்திராதிகளை நாம் கௌரவிக்கணும். புத்திரனே தான் ஆச்சாரியனாக கொள்ளணும் அப்படின்றது இல்லை. ஆன மாதிரி பூர்வத்தில் எங்கேயும் இல்லை. ஆன மாதிரி அப்படின்றத சொன்னோம். அதாவது இது இப்போ நான் தனியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு எல்லாருக்கும் தான் இது. என்ன ஒரு சுவாமி கூட கேட்டேன், எப்போ பார்த்தாலும் நீர் இதை சொல்லிகிட்டு இருக்காரு, எங்களுக்கெல்லாம் மாத்திரம் அது இல்லையா அப்படின்னு. எல்லாருக்கும் தான் அது. தான் என்ன நல்கி நடத்துகின்றான் தன்னருள் வழியே
அப்படின்னு சுவாமி தேசிகன் நான் உன்னை வீடு செய்வேன் நான் திருநாராயணன் மேலே போகிறது அந்த பாசுரம். சரி, தான் என்ன நல்கி நடத்துகின்றான் தன்னருள் வழியேன்னு பெருமாள் என்னை அவனுடைய அருள் வழியே தான் நடத்துவன். ஆனால் சில சமயத்தில் அப்படி அவன் அதை காட்டினான்னா கூட நான் தான் மாறி போயிடுவேன். அப்படியே மாறி போனால் கூட அதுக்கு லௌகிக உதாரணம் சொல்லுவேன். இந்த வாக்கிங் போச்சு, நாயை பிடிச்சிட்டு போகிறாளே, அவள் செயினை கையில் வச்சுட்டுருப்பா. அந்த நாயும் ஒன்றா போயின்னு இருப்பா. அந்த நாய் என்ன பண்ணும், இப்படி அப்படி கொஞ்சம் போகும். அது என்ன, இந்த பக்கம் 1 மீட்டர் அந்த பக்கம் 1 மீட்டர் போகும். அதுக்கு மேலே அதாவது தனியாக போக முடியாது. ஆனால் மாதிரி பெருமாள் என்னை பிடிச்சிட்டு போயின்னு இருக்கான். நான் கொஞ்சம் தாறுமாறாக காலை வச்சா கூட உடனே அவன் இது தப்புன்னு கொஞ்சம் தண்டனை பண்ணி அதை காமிப்பேன், நீ இந்த மாதிரி பண்ணினது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாறி போன வழியிலேருந்து மறுபடியும் நேர் வழிக்கு அழைச்சிப்பான் பெருமாள் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு தான் அந்த சுவாமி உமக்கு தான் இதெல்லாம் இந்த வேதாந்தத்தில் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சாய்ப்பேர் ஒரு சுவாமி. எல்லாருக்கும் தான் அது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது என்னுடைய சொந்த அனுபவத்தில் இருக்குது. ஆனால் மாதிரி இந்த விஷயத்தை சொன்ன இன்னைக்கு இப்போ 2 நாள் அதுக்கப்புறம் நான் ஏதோ காரிய விசேஷம் நவராத்திரி தேசியன் சாத்து முறையினாலே காரிய விசேஷத்தினால சொல்ல முடியல, அதனால் நிறுத்தினேன். இப்போ தான் இந்த என்னமோ இந்த வாட்ஸ்அப்பு அது இது அதெல்லாம் இருக்க, இந்த சாதனங்கள்லாம் பிரச்சார சாதனங்கள்லாம் இருக்கு. அதில் எனக்கு எதுவுமே நேத்தமாக எதுவும் கிடையாது. ஆனால் கிடையாதுன்னா அது மொத்தம் 0வாகவும் இல்லை, ஏதோ இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாதனால அந்த இதில் ஒன்றும் பரிச்சயமெல்லாம் வச்சுக்காதனால ஏதோ சிலது அப்பப்போ வரும், தானாக வரும். அதை திருப்பி தேட முடியாது. அது என்ன ஆச்சுன்னு தெரியாது, எங்கே போச்சுன்னு தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. சரி, அதை பற்றி அதிகமாக வேண்டியதில்லை. அப்படி இருந்துச்சு. அந்நிய தினத்திலேயே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. வாட்ஸ்அப்பாக ஃபேஸ்புக்காக அது கூட சொல்ல தெரியல எனக்கு. வாட்ஸ்அப்பு அதில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று. சரி, இதில் என்னத்துக்கு ஏதோ வந்தது, அதை பார்த்தேன். அதை பார்க்கச்சு அதாவது இப்போல்லாம் சொல்கிறாளே வைரலாக இந்த நியூஸ் பரவிண்டே இருக்குது, இந்த மேட்டர் பரவிண்டே இருக்குதுன்னு. அந்த மாதிரி அது என் வரையில் வந்ததுன்னா, என்னுடைய செல்ஃபோன் வரையில் வந்ததுன்னா அது எங்கன்னா லட்சம் பேர் பார்த்துருப்பான்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஏதோ தலைமையில் அடித்து வரா மாதிரி வரும். சரி, அதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஞானம் அனுஷ்டானம் உள்ள ஆச்சாரியனை நாம் அடைய வேணும். அதனால் நாம் அதனுடைய சாரத்தை சொல்கிறேன். அதனால் நாம் ராமானுஜ சம்பந்தம் பெற வேணும். ராமானுஜ சம்பந்தம் பெற்றவாளுக்கு தான் ராமானுஜரே நீர் யாரை பார்த்து சொல்கிறீரோ அவருக்கு நாம் மோட்சம் தரோம் அப்படின்னு ரங்கநாதன் ஆணையிட்டுட்டான். அதனால் நாம் ராமானுஜ சம்பந்தம் பெறணும். ராமானுஜ சம்பந்தம்ன்றது எப்படி நாம் பெறுறது? 1000 வருஷம் அவர் ஆகிடுத்தே அப்படின்னா அதுக்கு ராமானுஜரே வழிவகை பண்ணியிருக்கார். 74 சிம்மாசனாதிபதிகளை அவருக்கு அப்புறம் நியமிச்சிருக்கார். அந்த சிம்மாசனாதிபதிகளினுடைய சிஷ்யர்கள் அதான் அந்த சிம்மாசனாதிபதியில் அப்படியே அவள் 74 சிம்மாசனாதிபதிகளும் இப்போ பண்ணிட்டுருக்கா. அதாவது ராமானுஜ சம்பந்தம் எப்படின்னா சமாசயனம் பண்ணிட்டா, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டா போதும் ராமானுஜ சம்பந்தம். இப்போ அந்த பரம்பரையில் வந்தாக்கா அவள் வந்தவாக்கிட்ட சமாசனம் அவள் தான் இப்போ அந்த 74 சிம்மாசனாதிபதிகளை வராளே அவள் தான் இந்த ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவா. மற்ற யாருக்கும் இது முடியாது. ஆனால் அந்த இடத்துல புத்திர சந்ததின்னு ஸ்பஷ்டமாகவும் சொல்லலை. அந்த சிஷ்ய சந்ததி, சிஷ்யன்ற பதம் பிரயோகப்படுத்தியிருக்கா. அதனால் சிஷ்யன்னா ஞான சந்ததியில் கூட வரலாம். ஆனால் அதை சொன்னவாளோ இல்லை அந்த மாதிரி சொல்லின்னு இருக்கவாளோ அதெல்லாம் ஞான சந்ததியை பற்றி இல்லை. அவளை தவிர வேறு யாரும் இதை பண்ண முடியாது. அவகிட்ட போய் நாம் ஆசிரியச்சோன்னா அந்த 74 இதில் வந்தவாளில் ஆசிரியச்சோன்னா அவள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுவாள். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டாக்கா உடனே ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டு போகிறது. அதனால் பெருமாள் நமக்கு மோட்சம் கொடுத்துருவான். அப்படின்றது தான் இதனுடைய சாரம்.
இப்போ அதனால் என்னன்னா 74 சிம்மாசனாதிபதிகள் பரம்பரையில் வரக்கூடிய புத்திர சந்ததியில் இருக்காளே அவளை தவிர மீதி யாரும் இதை பண்ணுறதுக்கு அருகால் இல்லை அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அதில் அது ஒரு சாரமான விஷயம். எத்தனையோ முக்கியமான பாயிண்ட் இருக்கும். அந்த முக்கியமான பாயிண்டில் இது இருக்குது. அது சாரமானது. அதாவது ஆரம்பிக்கச்சே ஞானானுஷ்டானத்துடைய ஆச்சாரியன் நாம் அடையணும் அப்படின்னு ஒரு வரி சொல்லப்பட்டது. அது எதுனா கட் பண்ண மெசேஜாக என்னான்னு எனக்கு தெரியல. அது பூர்ணமான உபன்யாசம் எதனா இருக்குமா இருக்கும். அதனால் ஒரு போர்ஷனை கட் பண்ணி முக்கியமான போர்ஷனை கட் பண்ணி போட்டுப்பா. அதனால் முன்ன பின்ன என்ன அந்த உபன்யாசம் பண்ணவர் என்ன சொல்லியிருக்காரோ அவருடைய அபிப்பிராயம் என்னமோ அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கட் பண்ணி போட்டது மாத்திரம் இதுதானே மொத்த பேர் கேட்க போகிறா, லட்சம் பேர். அதனால் அதை வச்சு பெருமாள் காமிச்சிருக்கார். நீ இந்த மாதிரி நேற்று சொன்னது போராது, இன்றைக்கி சொன்னது இதை பற்றி நீ கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் சமாஸ்ரயணம், அதான் பஞ்சசம்ஸ்காரம்ன்றது என்னது, அதனால் மோட்சம் வந்துருமா என்ன அப்படின்றதெல்லாம் வேதாந்தார்த்த பிரதாயினேன்னு வந்திருக்குதே. அந்த வேதாந்தார்த்தத்தில் என்ன இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே ராமானுஜ பாத்திர தனியனுக்கு அர்த்தத்துக்கு போவோம். நாளையிலேருந்தும் இதை தொடருவோம். அதனால் பஞ்சசம்ஸ்காரம்ன்றது மோக்ஷோபாயம் அன்று. அதை முதல்ல இன்னைக்கு கேட்குறவாளுக்கு இது நன்னா தெரியறதுக்காக, அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு வேலை தரான் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு உண்டான எம்பிஏவோ இல்லை லா படிக்கிறதோ இல்லை சிஏ தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக படிக்கிறதோ, இதெல்லாம் ஏசிஎஸ் படிக்கிறதோ சிஏ படிக்கிறதோ இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு இல்லை. அது ஒரு குவாலிஃபிகேஷன், அவ்வளோதான். ஆனால் அது வேலையை தராது. அந்த கம்பெனியில் ப்ரிஸ்கிரைப் பண்ண படிக்க அவன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற படிக்க அப்ளிகேஷன் போட்டால் தான் ஒன்றை கன்சிடர் பண்ணுவான். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பான். அது இல்லாத போனாக்கா நான் படிச்சிருக்கேன் ஆற்று திண்ணையில் உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராது. அதனால் நீ படிக்காத அப்ளிகேஷன் போட முடியும்னா அது போட முடியாது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை போல் அதிலையே கொடுத்துருப்பான். இதை படிச்சிருக்கலாம் சில இதுக்கு கொடுத்துருப்பான். அதாவது டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லை பிஹெச்டி இது கூட கொடுத்துருப்பான். 3 இருந்தால் கூட எது வேணாலும் இருக்கலான்னு. அதனால் டிகிரியில் இருந்தோன்னு அப்ளை பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணலாம், பிஹெச்டி பண்ணணுன்னு அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். அதை போல் இந்த பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்றது ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கும். எப்படி போஸ்ட் கிராஜுவேஷனே இல்லாத டிகிரின்னு சொன்னதுனால டிகிரி பண்ணவனே அதுக்கு அந்த அப்ளிகேஷன் போடுறானோ, போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவனும் போடுறானோ, அதுபோல் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறவனுக்கும் சரணாகதி பண்ணால் மோட்சம் வரும். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணாதவனுக்கு கூட சரணாகதி மோட்ச உபாயமாகும். சரணாகதி பண்ணாத மோட்சம் வராது அப்படின்றத நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். கேவல பஞ்சசம்ஸ்காரத்தினால மோட்சம் வராது. இன்னமும் இன்றைக்கி கேட்குறவாளுக்கு இன்றைக்கி மாத்திரம் கேட்டாள்னா அவளுக்கு தெரியறதுக்கு அந்த பஞ்சசம்ஸ்காரம்ன்றது பிராயசா இந்த சரீரம் வைஷ்ணவனாகி இந்த எம்பெருமானுக்கு இங்குற்றைய கைங்கரியம் பண்ணுறதுக்கு அது யோக்கியதா பாதகத்தை கொடுக்குறதே தவிர, யோக்கியத்தையை உண்டு பண்ணுறதே தவிர வைஷ்ணவன்ற யோக்கியத்தையை உண்டு பண்ணுறது. அதனால் அவன் இங்குற்றைய கைங்கரியத்தை விஷ்ணுவுக்கு அர்ப்பிக்கிறதுக்கு தகுந்தவனாக ஆறான். அவனுடைய நித்திய நைமித்திய கர்மங்கள்லாம் அதெல்லாம் தான் பிராயசாக தருது. அது மோட்சத்துக்கும் அது கொஞ்சம் உபகாரமாகுது, இல்லைன்னு சொல்லலை, மோட்சோபாயத்துக்கும். ஆனால் பஞ்சசம்ஸ்காரம் மாத்திரம் மோட்ச உபாயம் ஆகாது. சரணாகதி பண்ணினாதான் மோட்சோபாயம்.
பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்காதேயும் பண்ணிக்கலைன்னாலும் மோட்ச உபாயமான சரணாகதி பண்ண முடியும். இதெல்லாம் மேலே நாளைக்கு நாம அனுசந்திக்கலாம். கவிதாக்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஆதிவன்ஷடோபாதி நிதிவர்யான் பஜேன்ஷம் ஸ்ரீரங்கபூர்வசடீத்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.